முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள். செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரித்து வருவதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளையும் அமைக்க வேண்டும் என மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே சிக்கன்குனியா தாக்கம் அதிகரித்து வருகிறது. சிக்கன்குனியா பாதிப்பு இருப்பதால் உரிய கண்காணிப்புடன் கூடிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ள வேண்டும். மருத்துவமனைகள், ஆய்வகங்களில் உரிய நேரத்தில் சிக்கன்குனியா பரிசோதனைகளை மேற்கொண்டு நோய் பரவலை தடுக்க வேண்டும். டெங்கு அல்லது சிக்கன்குனியாவுக்கு சிகிச்சை தர தனி வார்டுகள் அமைக்க வேண்டும். பாதிப்பை கண்டறியும் எளிய பரிசோதனையை தேவையான உபகரணங்கள் இருக்க வேண்டும் என இது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வீடுதோறும் கொசு உற்பத்தியை கண்காணிக்க பணியில் போதிய நபர்கள் ஈடுபடுத்த வேண்டும். ஏடிஎஸ் கொசுக்களை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும். சிக்கன்குனியாவால் பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல், மூட்டு வலி, அதித்த தசை வலி, உடல் அசதி அறிகுறிகள் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.